ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நம்முடைய சேனலில் இன்றைக்கு என்ன தலைப்பை பார்க்க போகின்றோம் என்றால் புதையல். நிறைய அன்பர்கள் ஃபோன் மூலமாக புதையல்ங்கிறதெல்லாம் உண்மையா, இல்லை அது இருக்கிறது கண்டுபிடிக்கிறது, இல்லை அது இருந்தால் என்ன அறிவில் ஏதாவது உண்டான்னு கேள்வி நிறைய கேட்டிருந்தீங்க, ஃபோன்லையும் பேசியிருந்தீங்க. என்ன அண்ணாச்சி, பகல் கனவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் வேலையை பாரு போ. சும்மா சொல்லுங்க அண்ணாச்சி. பகல்லே கனவு வந்தா ஒன்று பணக்காரன் ஆகிற மாதிரி கனவு வரும், இல்லைன்னா பல்லான கனவு தான் வரும். சும்மா சொல்லுங்க அண்ணாச்சி, பல்லான கனவு தானே இருந்துச்சு. வேலைக்கு வரதே லேட்டு, இதில் பேச்சு ஒன்று தான் குறைச்சலா? ஒழுங்கா போய் வேலையை பாரு. ஆமாம், இவருக்கு உண்மையை சொல்லிட்டா கோவம் வந்துடும். என்னடா அங்கே முணுமுணுப்பு?
இல்லை, வேலை பார்க்க போகிறேன்னு சொன்னேன். பிறதுக்கு வந்தியா? போய் வேலையை பாரு. பழங்கால கோவில்கள், கிணறுகள், பல இடங்களில் பல கோடி மதிப்பிலான புதையல் இருக்கிறது என்றும் அதை சக்தி வாய்ந்த நாகங்கள் காக்கிறது என்றும் பலர் கூறி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கூறப்பட்ட சில இடங்களில் புதையல் இருந்து அதை அரசாங்கமும் எடுத்துள்ளது. அந்த வகையில் நாகம் காக்கும் சில புதையல் இடங்களை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள். முதலாவதாக மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம். இல்லை தோற, இங்கே வாழ. என்னாச்சு? வேலை கிடக்கு. என்னாச்சு? வாழ. வேலை பார்க்கும்போது வேலை பார்க்க விட மாட்டிய, அப்புறம் வேலை பார்க்கலேன்னு வைவிய. பரவாயில்ல, வா வந்து உட்காரு. சொல்லுங்க என்னாச்சு? ஆமாம், இந்த புதையலை பற்றி நீ என்ன நினைக்கிற? புதையல்னா இது இந்த புதைஞ்சிருக்குமே அதுவா? பின்ன வானத்தில் தொங்கும் புதையல். என்னாச்சு? புதையல் எடுக்கிறதுலாம் அவ்வளோ சாமானிய விஷயம் இல்லை. அதை சுற்றி பேய் பிசாசுன்னு காவலுக்கு நிற்கும். அப்படியா? ஆமாண்ணாச்சி, உங்கள் ஊரில் கூட ஒருத்தர் புதையல் எடுக்க போகிறேன்னு சொல்லி பேய் அடித்து புளிய மரத்தில் தொங்க விட்டுச்சு. எனக்கு தெரியல. ஆமாம், அதே எதுக்கு நீங்கள் இப்போ கேட்குறிய? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அண்ணாச்சி ஒரு நிமிஷம், எனக்கு தெரிஞ்ச ஒரு புதையல் இருக்கு. அப்படியா? எங்க? புதையலை புடவையில் மூடினாய், நான் பூனை போல் தோண்டினேன் ஓடினாய். இல்லை தோற, இல்லையே தோற, கடையை கொஞ்சம் பார்த்துக்கோ, வீட்டு வரை போயிட்டு வரேன். சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி, நம்ம ஊரில் புதையல் இருக்குன்னு கேள்விப்பட்டது உண்மையா? எப்படி? ஏலே, அது எவனாச்சும் கலாவணி போய் பரப்பிவிட்ட கதையா இருக்கும். யோ, அது பொய் இல்ல, நெசந்தான். அப்படியா? அப்படின்னா தான் ஊரே புல்டோசர் வச்சு தோண்டி பார்த்துட வேண்டியதுயா. புதையல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. முட்டாப்பையில புல்டோசரை வச்சு ஊர் ஃபுல்லாக தோண்டினா புதையல் வராது, போலீஸ் தான் வரும். அப்போ அது என்ன வரும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது நான் சின்ன பையனா இருந்த காலத்துல நடந்தது. அப்போ ஐயாத்திர வாத்தியார் ஒரு வாத்தியார் இருந்தார். யாரு? அந்த ஓடக்கிற புளிய மரத்துல தூக்கு போட்டு செத்தாருன்னு சொல்லுவாங்களே, அவரா? ஊர் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நெசம் அது கிடையாது. புதையல் எடுக்க போய்தான் வாத்தியார பேய் அடிச்சு தூக்குல தொங்க விட்டுருச்சு. உண்மை அதுதான். அண்ணாச்சி, அது அப்போ நெசமா தான் சொல்றீங்களா? பிற நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? பாத்தியால ஊர் எப்படி கெட்டு போய் கிடக்குன்னு வாத்தியாரா இருந்துகிட்டு புதையல தேடி அலைஞ்சிருக்காரு. ஆசை யார்தான் விட்டுச்சு? வாத்தியானா இருந்தா என்ன, பாத்திட்டு தவனா இருந்தா என்ன? பதிமூணாம் நூற்றாண்டின் பாண்டிய ஆட்சிக்கு உட்பட்ட குறுநில நாடுதான் இந்த முல்லை நாடு. இந்த நாட்டை தில்லைராஜன் என்ற மன்னன் சிறப்பாக ஆண்டு வந்தான். கொடையளிப்பதில் கர்ணனாக விளங்கினான்.
மக்கள் எல்லோரும் கூட மனமகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சியான ஆட்சி ஒரு காலகட்டத்தில் முடிவை எட்டியது. நூலை போல சேலை என்பார்கள், ஆனால் தில்லைராஜன் விஷயத்தில் அது பொய்யாகிவிட்டது. தில்லைராஜனின் ஒற்றை மகன் வல்லவன் முல்லை நாட்டின் இளவரசன். ஒற்றை பிள்ளை என்று செல்லம் கொடுத்து வளர்த்ததாலோ என்னவோ அவன் ஊதாரியாகவும் சேட்டை செய்பவனாகவும் வளர்ந்து வந்தான். வல்லவன் தனது சேக்காளிகளுடன் சேர்ந்து கொண்டு நாட்டிற்குள் ஏராளமான அட்டூழியங்களை செய்து வந்தனர். இளவரசன் என்பதால் மக்கள் சகித்து கொள்ள வேண்டியதாகிவிட்டது. மன்னனுக்கும் தனது மகன் இப்படி ஊதாரியாக அலைவது மிகப்பெரிய மன வருத்தத்தை தந்தது. இப்படியான காலகட்டத்தில் தான் நாட்டே அழிக்கக்கூடிய அந்த சம்பவம் நிகழ்ந்தது. வல்லவன் எப்போதும் போல தனது சேக்காளிகளுடன் அன்று காட்டிற்கு வேட்டைக்கு சென்றான். அப்போது ஆற்றில் தண்ணீர் பிடிப்பதற்காக மல்லி காட்டிற்குள் வந்தாள். மல்லியை பார்த்த இளவரசனுக்கு அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆசை துளிர்விட்டது. வல்லவன் தனது சேக்காளிகளிடம் மல்லியை இழுத்து வர ஆணையிட்டான். வல்லவனும் அவனது சேக்காளிகளும் சேர்ந்து மல்லியை துடிதுடிக்க வல்லுறவு செய்து குன்று தூக்கிலிட்டார்கள். இந்த சம்பவம் நிகழ்ந்ததைத் தொடர்ந்து அரச குடும்பத்தில் மர்மமான முறையில் தொடர்ச்சியான மரணங்கள் நிகழத் தொடங்கியது. காரணம் அறியாத மன்னன் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்தான். தனது முதன்மை மந்திரியான ஐயனிடம் ஆலோசனை கேட்டான். மந்திரி மலையாள மந்திரவாதியை அழைத்து வந்து குறியிட்டார். மந்திரவாதி மன்னனின் மகன் செய்த அட்டுழியங்களையும் அரசு குடும்பத்தை பழிவாங்க மல்லி என்ற பெண் கன்னி தேவதையாக அவதரித்திருக்கின்றாள் என்று குறி சொன்னார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மன்னன் இதற்கு பரிகாரம் உண்டா என்று மந்திரவாதியிடம் கேட்டார். மந்திரவாதி இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் இருப்பதாக சொன்னார். அரசு குடும்பத்திற்கு சொந்தமான தங்கம், வைரம், வைரூடியம், முத்து, பவளம் என்று எல்லாவற்றையும் மல்லி இறந்த இடத்தில் புதைத்துவிட்டு மன்னனும் மன்னனது குடும்பமும் வடநாட்டிற்கு சென்று சாகும் வரை பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்று மந்திரவாதி பரிகாரம் கூறினார். இதை கேட்டு கலங்கமுற்ற மன்னன் வேறு வழியின்றி இந்த பரிகாரத்தை செய்ய ஒத்துக்கொண்டார். இந்த புதையல் புதைந்து கிடக்கும் இடம் 2 பேருக்கு மட்டுமே தெரியும். ஒருவர் ஆண்டியாக போன அரசன், மற்றொருவர் மன்னனின் மந்திரி ஐயன். ஐயன் புதையல் இருக்கும் இடத்தை வரைபடத்தில் குறித்து வைத்திருந்தான். ஐயன் இறந்த பிற்பாடு அந்த வரைபடம் ஐயனது மகனிற்கு கிடைத்தது. மகன் வரைபடத்தை எடுத்துக்கொண்டு புதையல் இருக்கும் இடத்திற்கு சென்று புதையலை எடுத்து வந்தான். ஆனால் எண்ணி 15ஆம் நாள் அவன் மலை உச்சியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டான். இதைத் தொடர்ந்து அந்த வரைபடம் ஐயனது அடுத்த தலைமுறையில் கைகளில் சென்றது. அந்த புதையலை அடைய நினைத்த ஐயனின் பரம்பரை சார்ந்த அனைவரும் தூக்கிட்டு கொண்டும் கிணற்றில் விழுந்தும் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த வரிசையில் இறுதியாக நானும் ஒருவன்.
அண்ணாச்சி, அந்த மாறி போய் வேறு ஏதோ டிஸ்பிளே மாற்றணும்னு சொன்னான். நீங்கள் சுரண்டு போய் அந்த டிஸ்பிளே வாங்கினீங்களா? அப்புறம் தொக்கூர்லேருந்து வேறு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அண்ணாச்சி, அண்ணாச்சி. சொல்ல. என்னத்த சொல்ல, தொழிலையும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அண்ணாச்சி. இந்தாங்க, இந்த பேப்பரையாவது படிச்சுக்கிட்டு இருங்க. எப்போ பார்த்தாலும் புதையலு கழுத குதிரைன்னுக்கிட்டு. உனக்கு என்ன பிரச்சனை? சாமி, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை சாமி. செத்துரு சாமி. இல்லையா, சொத்து இருக்கான்னு கேட்டேன். சொத்து அது நம்ம கொஞ்சம் ஏகப்பட்ட சொத்து கிடக்கு சாமி. எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 1/2 சென்ட் கிடக்கு சாமி. என்னமோ 500 ஏக்கர் ஏற்கிற மாதிரி சொல்லல சாமி. அது ரோட்டோரத்தில் கிடக்கு சாமி. அப்போ சரி, நல்ல விலைக்கு தான் போகும். நீ என்ன பண்ணுத, அந்த இடத்த வித்துட்டு 1 வருஷத்துக்கு காசி ராமேஸ்வரம்னு சுத்திட்டு வா. நிம்மதி தன்னால வரும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருந்தேன் சாமி. அப்புறம் நான் வரட்டுங்களா? சரி, இந்தா. யோ அது கீழே வையா, அது காணிக்க வேண்டியலையா? சாமி, அது காசிக்கு போறது கை செலவுக்கு நீங்க குடிக்கலாம் நினைச்சேன் சாமி. அட நீ வேற, அது காணிக்க போட்டு போப்பா. காணிக்க வாங்காம விட மாட்டேன் போலுக்க. சாராய கடைக்கு போலாம்னு நினைச்சேன், அதை வாங்கி உள்ளபடியும் போட்டியில சாமி. உனக்கு என்ன பிரச்சனை? சாமி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுதேன் சாமி. என்ன பிரிச்சு வைக்கணுமா? சாமி, இன்னும் சேரவே இல்லை சாமி. சரி, அந்த பொண்ணுகிட்ட எப்போது பேசியிருக்கியா? இல்லை சாமி, கிட்ட போனாலே கை காலெல்லாம் நடுங்குது சாமி. கிட்ட போகாம எப்படியா கட்டி பிடிக்க முடியும்? சாமி, கட்டி பிடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை சாமி. கிட்ட போறது தான் கொஞ்சம் பயமா இருக்கு சாமி. சரி, கோழி ஏன் முட்டை போடுதுன்னு தெரியுமா? கோழி தெரியலையே சாமி. ஏன்னா அது கோழி. சரி, இதுக்கு பதில் சொல்லு. சேவல் என்ன பண்ணும்? சேவல் காலையில எஞ்சோடனே கொக்கரக்கோன்னு கூவும் சாமி. வேற என்ன பண்ணும்? வேற என்ன பண்ணும், எங்க வீட்டு கிழக்கோடி குப்பை எல்லாத்தையும் கிளறி போடும் சாமி. அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு செய்யும் தெரியுமா சேவல்? என்னது சாமி? சேவல் கோழிய முட்டை போட வைக்கும். சூப்பர் சாமி, சூப்பர். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ணாண்டா, அத சேவல் பார்த்துக்கிடும். இதுல இருந்து என்ன புரியுது? கோழியா முட்டை போடாது, சேவல் தான் கோழிய முட்டை போட வைக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சாமி. என்ன புரிஞ்சுது? சேவலும் முட்டை போடும்னு புரிஞ்சுது சாமி. ஐயோ, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொல்றியடா. அப்போ சீதைக்கு ராம சித்தப்பன் இல்லையா சாமி? ஐயோ ராமா, இந்த புதிரெல்லாம் வேண்டாம் சாமி. அந்த பொண்ணு என்ன தேடி வந்து ஒன்னத்தான் லவ் பண்ணுதுன்னு சொல்லி ஒத்த கால நிக்கணும். அதுக்கு ஏதோ மந்திரம் இருந்தா சொல்லுங்க சாமி. மந்திரம் இருக்கு, ஆனா அதுக்கு நிறைய செலவாகும். சாமி, நீங்க செலவை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இது எங்க அம்மையோட ஏடிஎம் கார்டு. இதுல எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். டேய், இதை ஏன்டா முதல்ல சொல்லல? சரி, உங்க அம்மா எங்க வேலை பாக்குறாங்க? எங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்காங்க சாமி. மாசம் ஆனா எப்படியும் 50-60,000 அக்கௌண்ட்ல வந்து விழும். சாமி, குறைச்சு சொல்லாதீங்க. மாசம் ஆனா 1.5 லட்சம் டான்னு வந்து விடும் சாமி. சரி, ஒரு பெரிய பூசையா பண்றோம். அந்த பொண்ணு உன் காலில் என்ன, உன் கட்டிலே விழ வைக்கிறேன் பாரு.
ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்ப நான் வரட்டுமா? உனக்கு என்ன பிரச்சனை? அது சாமி, ஒரு புதையல் ஒன்று எடுக்கணும். புளிய மரத்துல தூக்கு போட்டு செத்தார ஐயோத்தர வாத்தியாரு, அவரு உனக்கு என்ன வேணும்? அவர் எங்க தாத்தா. அவர் போய் சேர்ந்த இடத்துக்கே நீயும் போயிடலாம்னு பாக்கியா? சாமி, எங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். 21 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா புதையல் எடுக்கன்னு ஒரு நாள் இங்க வந்தாரு. எங்க ஐயன் தான் இதோ இந்த மந்திரிச்ச கயத்தை எடுத்து உங்க தாத்தா கையில கட்டி விட்டாரு. இந்த கயத்தோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட ஏடாகுடமான பேய் பிசாச கூட அண்ட விடாது. அப்பேற்பட்ட கயத்தை கட்டிட்டு போனவங்க தாத்தாவே செத்து போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அது கன்னி தேவதை, பேயோ பிசாசோ கிடையாது. கட்டி போட்டு கட்டுப்படுத்த காவல் தெய்வம். எப்பவும் துடியா இருக்கும், நம்ம கருப்பன் சுடல மாதிரி. இது எங்க தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்ச குறிப்பு. இது எதுக்காவது பிரயோஜனப்படுமான்னு பார்த்து சொல்லுங்க. சரி, நீ இப்போ போயிட்டு நாளை காலையில் வா. அப்போ நம்ம இதை பற்றி என்ன ஏதுன்னு விவரமாக பேசலாம். அப்போ அந்த புதையலை எடுத்தா அடுத்த 14 நாளுக்குள்ள அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கன்னி தேவதை கொன்றுவா. இந்த தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இந்த தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நாம புதையல் எடுத்தாலும் உயிரோடு இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு புதையல் யார் எடுத்தான்னு அந்த கன்னி தேவதைக்கு தெரியக்கூடாது. அப்போ கன்னி தேவதையோட கண்ணை கட்ட சொல்றியா? அது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் கிடையாது. காவல் தெய்வத்தோட கண்ணை கட்டுறது ஒண்ணு, கயத்தை போட்டு தொங்குறது ஒண்ணு. அதை சமாளிக்கத்தான் நீ இருக்க. சரி, இந்த புதையல் எடுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? புதையல் எடுத்தா மற்றவங்க கொடுக்கறத விட அதிகமான தட்சணையா கொடுத்துருவோம். இவ்வளவு பெரிய வேலைக்கு வெறும் தட்சணை மட்டும்தானா? அதுக்கு நீ வேற ஆளை பார்த்துக்கோ. இரு சாமி, கைக்கு வராத காசை கணக்கு போட வேண்டாம். முதல்ல காசு கைக்கு வரட்டும், அதுக்கப்புறமா கணக்கு போடுறத பத்தி பாத்துக்கலாம். சரி, ஓகே. சரி, ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் நாளைக்கு வரேன். சாமி, பெரிய விஷயமா ஏதோ உங்களுக்கு மாட்டியிருக்கு போல. ஆமா, பெரிய விஷயம்தான். அதனால பெரிய பூஜை ஒன்று போட்டாகணும். நீ போய் அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணு. சரிங்க சாமி.
என்ன சாமி எல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கன்னிதேவியோட கண்ணை கெட்ட முடிஞ்சுது. என்னது? அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம புதையலை எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, அந்த நேரம் எப்போ வரும்? ஒரு நிமிஷம் இரு. கருப்பா, நீ ராயா துணை இருக்கணும். ஜாக்கிரதை, நேரம் தவறி போனா எல்லாம் தவறி போகும். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்னது? ஆமா, புதையலை காணும். யார் எடுத்தான்னு தெரியல, நமக்கு முன்னாடியே யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு முன்னாடியே வா. இந்த புதையல் விஷயம் வேற யாருக்கும் தெரியுமா? தெரியாது. யார் எடுத்திருப்பா? உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? நான் சந்தேகம் பண்ணுன்னா உன் மேலதான் சந்தேகம் பண்ணும். ஏன்னா புதையல் விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அட பாவி, ஆக்கி கொடுக்க வந்தவனே வாக்கரிசி போட வந்தவனு சொல்லிட்டியடா. சரி சரி, சும்மா தான் சொன்னேன். சந்தேகம் பண்ணுன்னா ஒருத்தன் மேல சந்தேகப்படலாம், ஆனா அந்த பேர் பண்ணிருக்க மாட்டானே. ரொம்ப நல்ல வேலாச்சு அவன். துட்டு விஷயத்துல தொட்டில்ல கிடக்கிறத கூட நம்பக்கூடாது. துட்டுக்காக சொந்த தாய் தகப்பனே கொன்னு போடுற ஊர் இது. எவனையும் நம்பாத. என்னன்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? என்னாச்சு? புதையல் எடுக்காம விட மாட்டீங்க போல. ஒழுங்கா வச்சுட்டு போய் வேலையை பார்க்க போறியா இல்லையா? ஆமா, அந்த அன்னைக்கு போங்க. புதையல யார் தூக்கிட்டு போறாங்க? இல்ல துரா, இங்க வா. சொல்லுங்க அண்ணாச்சி. தெக்கூர்ல இருந்து ஒரு மொபைல் டிஸ்பிளே மாத்த கொடுத்தாங்களா, அதை மாத்தி கொடுத்தாச்சா? அதான் நேத்தே கொடுத்தாச்சு அண்ணாச்சி. அதான் கால் பண்ணி சொன்னல, மறந்துட்டீங்களா என்ன? சரி ஓகே, நீ போய் வேலையை பாரு. சரி அண்ணாச்சி. எனக்கு தெரிஞ்ச அந்த பே பண்ணிருக்க மாட்டான். அவன் மூஞ்சில ஒரு சலனமே இல்லையே, எப்பவும் போலதான் வந்து பேசுறான். யாரா இருக்கும்? சரி, ஆறுமுகம் மொண்டாட்டிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? ஆறுமுகம் மொண்டாட்டியா? அவளுக்கும் எனக்கு என்ன ஒரு தொடர்பும் இல்லையே. உண்மையை சொல்லு, அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவ இங்க வந்தா. ஹலோ,
ஹலோ, நான் செல்வி பேசுறேன். சொல்லு. என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். கடைக்கு போகலையா? இல்லை, இனிமே தான் போகணும். சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு போன் பண்ணுவாங்க? வரணுமா வேண்டாமான்னு கேட்கலாம். இல்லை வேணாம், இன்னைக்கு மூட் சரியில்லை. உன்கிட்ட கேட்டதே தப்பா போச்சு. நான் வரேன், நீயும் வர. கண்ணே, ஒட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா, தொட்டுக்கிட்டா பத்திக்குமே, பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது. கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது. குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி. வனிதா மணி அவன மோகினி வந்தாடு, கனியோ கனி உந்துசியோ தனி கொண்டாடு. உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி என் நெஞ்சிலே தக்கதிமி தாளமடி. உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி என் நெஞ்சிலே தக்கதிமி தாளமடி. வந்து ஆடடி. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு மூடு சரியில்லைன்னு சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரி சொல்லு, கேக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஒண்ணும் இல்லைன்னா அப்போ இது என்னது? வைக்க போறியா இல்லையா? வந்த வேலை முடிஞ்சுல்ல, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. ஓ, புதையல் எடுக்க போறேன் புதையல் எடுக்க போறேன்னு சொன்னியே, அதானா இது? அப்படி சொல்லு சங்கதிய. புதையல எடுத்துட்டியா? இல்லை. சரி, புதையல் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன கொடுப்ப? ஏதாவது மிஞ்சுதான்னு பார்ப்போம், முதல்ல வச்சுட்டு கிளம்பு. ஆமா, கோபுரம் கிடைச்சவனுக்கு குடிசை எதுக்கு? இந்தா, நீயே தலைமையில தூக்கி வச்சுக்கோ. சரி, தூக்கம் வருது, நீ கிளம்பு. சரி, போறேன். சரி, போகும்போது அந்த கதவை சாத்தி விட்டு போ. சரி சரி. சரி, புதையல் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன கொடுப்ப? ஏதாவது மிஞ்சுதான்னு பார்ப்போம், முதல்ல வச்சுட்டு கிளம்பு. ஆமா, கோபுரம் கிடைச்சவனுக்கு குடிசை எதுக்கு? இந்தா, நீயே தலைமையில தூக்கி வச்சுக்கோ. ஏய், என்னடி இது? என்ன லவ் லெட்டரா? யாரு? அந்த செல்போன் கடைக்காரன் கொடுத்தானா?
ஆமையா, அவன் தான் கொடுத்தான். என்னங்கிறப்போ உனக்கு தான் ஒண்ணு கொடுக்க வக்கில்ல, அவன் கொடுத்தா உனக்கு என்ன? அடியே, என்ன உன் புருஷங்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு குத்தி காட்டுறியா? ஒரு காலத்துல ஜமீன் குடும்பத்துக்கு ஜாக்கெட் தச்சு கொடுத்த பரம்பரை எங்க பரம்பரை. இந்த ஊர்ல பாதி இடம் எங்க இடமா தான் இருந்துச்சு. போதாத காலம் கரையம்புத்துல மழை பெஞ்ச மாதிரி எல்லாம் கரைஞ்சு போச்சு. குண்டிய வரைக்கவே கோமணம் இல்லையா? ஆனா வண்டி மாடு 2 இருக்குன்னு வக்கனையா பேசுவீங்க. ஏய், என்ன ஏய்? இருக்கிறதெல்லாம் குடிச்சு அழிச்சிட்டு ஏய் ஓய்னா சொல்ற? என்னடி காலங்காத்துல வந்து நோயின்னு வந்து கூவிக்கிட்டு இருக்க? யோ, இத முதல்ல பாரியா. என்ன இலவு பேப்பர் இது? என்ன ஏதோ டோரா பூஜில வர மாதிரி மேப் மேப் மாதிரி இருக்கு. ஏய் லூசு லூசு, இது புதையல் இருக்கிறதுக்கான இடம். நினைச்சேன்டி, நான் வாங்கி வச்ச சரக்குலாம் காணாம போகும்போதே நினைச்சேன். என்ன காலையில கட்டிங் போட்டியா நீ? உன் குடிகார புத்தி உன்னை விட்டு போகுமா? குடுங்க, இங்க பாரு. இந்த படத்தை பார்த்திருக்கியா? உன் கண்ணை வச்சு நல்லா பாரியா. ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்கு. மலை மாதிரி இல்ல, மலையே தான். கிழக்கையில மலை கோயில் இருக்குல்ல, அங்கதான் இந்த புதையல் இருக்கு. இதை யாரு உனக்கு கொடுத்தா? யார் கொடுத்தா உனக்கு என்ன? நான் போறேன். என் கூட நீ வந்தா வா, இல்லன்னா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். வேற ஆளை பக்கத்து நான் ரெடியா இருக்க. ஓடி போ. யார்கிட்ட போவ? அந்த செல்போன் கடைக்காரன் தான் போவ. என்னடி முறைக்கிற? சும்மா எடுத்த கொந்தெல்லாம் பண்ண முடியாது. முதல்ல உட்காரு. புதையல் எடுக்கிறது என்ன? காட்டமான சரக்க கண்ணை மூடிக்கிட்டு அடிக்கிறது நினைச்சியா? அதை சுத்தி எப்போதும் பேய் விசாசம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதே மீறி புதையல் எடுக்கிறதுனா மண்ணை வச்சு கயிறுதிருத காரியம். இப்படித்தான் சின்ன வயசுல எங்க அம்மா என்கிட்ட சொல்லிச்சு. எங்க ஊர்ல ஒருத்தன் புதையல் எடுக்க போனானா, அவனை பேய் அடிச்சு புளிய மரத்துல தொங்கிடுச்சான். சரி, சும்மா கதையலக்காம இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லு. இப்ப என்ன செய்யறனா நீ? நம்ம ஊர்ல தெற்கு தெருவுல மதன் சுவாமின்னு ஒரு சாமி இருப்பாரு. அவரை நீ போய் பாரு. அவர்கிட்ட போய் இந்த புதையலை பத்தி சொல்லணுமா? இல்ல, புதையல் பத்தி நீ சொல்ல வேண்டாம். உன்னை சுத்தி தீய சக்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மந்திரிச்ச கயிறு ஒண்ணு வாங்கிட்டு வா. உனக்கு என்ன பிரச்சனை? சாமி, நான் போற இடமெல்லாம் யாரும் என்னை பின்துரத்தி வர மாதிரியே இருக்கு சாமி. இனிப்பை பார்த்தா எறும்பு வரத்தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் வயசு தான் பிரச்சனை. அதுல சாமி, ஏதோ பேய் பிசாசா இருக்குமோன்னு பயமா இருக்கு. போற இடமெல்லாம் ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் வேற கேட்டுட்டு இருக்கு. ஜல்லு ஜல்லுண்ணா? சரி, உன் வீடு எங்க இருக்கு? வட்ட கிணத்து பக்கம் சாமி. வட்ட கிணறா? அது கொஞ்சம் ஏடாகூடமான இடம் தான். சரி, இந்த தாயத்தை உன் கையில கட்டிக்கோ. எந்த சனியனும் உன் பின்னால வராது. சரி சாமி. நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நல்லா கேட்டுக்கோ. கொஞ்ச நாளைக்கு இத வச்சு என்ன பண்ணாலும் ஊருக்குள்ள சந்தேகம் வரும். அதனால கோழி குஞ்சு மாதிரி அடக்க ஒடக்கமா கூட்டுக்குள்ளே இருக்கணும். சரியா? சரி. அந்த சிரிக்குமோ என்னையே ஏமாத்த பார்க்கலா? என்ன பண்ற பாரு அவளை.
புதையல் எங்கடி? புதையலா? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உம்மா நடிக்காதடி. நீதான் எடுத்துட்டு போன எனக்கு தெரியும். எங்கடி வச்சிருக்க? இங்க வச்சிருக்கியா இல்ல இங்க வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க? என்கிட்ட புதையல் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. சொல்ல போறியா இல்லையா? இல்ல நீ கொஞ்சம் பாத்துக்கோ. ஏய் நிறுத்து. நான் இன்னும் சாகல. என்ன கொன்னுட்டு என்ன கருமத்தாலும் பண்ணிக்கோ. என்னோட புதையல் எனக்கு வேணும். ஒழுங்கா அது எங்க இருக்குன்னு சொல்லு. ஓ புதையலா? நான் கூட வேற என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். உன் புதையல் தானே? இந்தா அங்க மேல இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஏய் ஒரு நிமிஷம். உன் புதையல நீ எடுத்துக்கோ, ஆனா இனிமேல் என் புதையல் மேல நீ கை வைக்க கூடாது. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமாவே இருக்கு. ஐயோ சாமி, என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன், அது அங்கதான் இருந்துச்சு. ஆனா இப்போ எங்கன்னு தெரியலையே. இவ புருஷன் மேல சத்தியம் பண்ணா அது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும் சாமி. அங்கதான் இருந்துச்சுன்னா இப்ப எங்க? யாருக்கு தெரியும்? எந்த களவாணி பேராச்சும் வந்து எடுத்திருப்பான். யாரு கண்டா? சாமி அப்போ வெத்திரையில மை போட்டு கண்டுபிடிச்சிடலாமா? அந்த வித்தையெல்லாம் தெரிஞ்சாதான் நான் போலீஸ்ல சேர்ந்து பல கேசுகளை பிடிச்சிருப்பேன்ப்பா. யோ நீ எல்லாம் சாமியாருன்னு சொல்லிக்காதயா. ஒரு வெத்திலையில மை போட்டு பாக்குற வித்தை கூட தெரியல. நீ எல்லாம் என்னையா சாமியாரு? என்ன செய்ய, அந்த வித்தையை கத்து கொடுக்கறதுக்கு முன்னால எங்க ஐயா போய் சேர்ந்துட்டாரு. நானே என் காணிக்கை உண்டியில தூக்கிட்டு போறவனை கண்டுபிடிக்க முடியாம இருக்கேன். என்ன சாமி சொல்றீங்க? காணிக்கை வண்டியில காணுமா? ஆமாடா, நேத்து கருப்பு சட்டை போட்டு ஒருத்தன் வந்தான். அவன் வந்ததுல இருந்து அந்த உண்டியில காணும். ஓ, கருப்பு சட்டை போட்டிருந்தான். கருப்பு சட்டை கமல், பெரிய கலாணி பேலாச்ச. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை இல்லை சாமி. இந்த ஊரில் உள்ள மக்களும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற ஊர்ல பிறந்துட்டு இப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறிய? அப்படி இந்த ஊரே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறிய? அதனால உனக்கு என்ன லாபம்? சாமி, இந்த ஊர் நல்லா இருந்தா தான் நானும் நல்லா இருக்க முடியும், என் தொழிலும் நல்லா இருக்கும். அப்படி என்ன தொழில் பண்றீங்க தம்பி? கொஞ்சம் கண்ணை மூடுங்க சாமி. சரி, மூடியாச்சு. என்னடா சொல்ற? அவன் இந்த ஊரே நல்லா இருக்கணும்னு சொன்னானடா. சாமி, இந்த ஊர் நல்லா இருக்குன்னு சொல்ற 50 பேரும் பெரிய கலாணி பேர் தான். இவன் பேர் தான் கருப்பு சட்டை கமலு. கருப்பு சட்டை போட்டிருக்கதால பெரியாரிஸ்ட்னு நினைச்சிடாதீங்க. திருட்டு பயலுக்கு இருட்டுக்குள்ள கருப்பு சட்டை போட்டாதான் மரியாதை. துட்டு எங்க இருந்தாலும் மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிருவான். என்ன அண்ணாச்சி, கல்லாப்பட்டி நிறைஞ்சு வலியுது போல? அட போல, நானே கடனை உடனே வாங்கி கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். நல்லா இருப்படா, ஆட்டை கிட்டே போட்டு போயிடாத. சரி சரி, நாக்கு புடிச்சு நச்சு ஒட்டி போடுங்க. அண்ணாச்சி, டீனா இதான் டீ. இந்த டீக்கு 5க்கு என்ன 50 கொடுக்கலாம். நம்ம கடை டீனா சும்மாவா? சும்மா நச்சுன்னு இருக்கும்ல. அடப்பாவி, கல்லாப்பட்டி ஆட்டையை போட்டு போயிட்டானே.
இதை விற்றா எவ்வளோ தருவீங்க? 50 பைசா. நல்லா பார்த்து சொல்லுங்க. இதை விற்றா எவ்வளோ தருவீங்க? 50 பைசா தான் போகும். இப்ப இத வித்தா எவ்வளவு தருவீங்க? நில்லு. இவ்ளோ வாங்க உனக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? என்னடி என்ன அண்ணக்கோடி போய் நினைச்சியா? எல்லாம் என் காசு. உன்கிட்ட ஒரு மண்ணு இல்லன்னு தெரியும். உண்மையை சொல்லு. எத்தனை நகையை வித்த? ஒண்ணே ஒண்ணு. இதெல்லாம் போக மிச்ச காசுங்க கூடங்க. யோ இங்க பாரு, என்கிட்ட கேட்காம இனிமே பீரோ தொட்ட உன் கண்ணு 2 நோண்டிடுவேன். சரி, எதுக்கும் நான் அவங்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வரேன். சரி, அவன் வீடு எங்க இருக்கு? பள்ளிக்கூடம் பக்கத்துல வடக்கோடியில் உள்ள தெருவில் போய் கேட்டு பாருங்க. சரி, ஓகே. யோ இரியா, நானும் வரேன். நீ எங்கடி வர? நீ எதுக்கு வர? இனிமேல் அந்த புதையலுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்ல. அதை மீறி வந்த சங்க எடுத்துரும் பாத்துக்கோ. டே தம்பி, கருப்பு சட்டை கமல் வீடு எங்கடா இருக்கு? அதோ அந்த வீடா? சரி, ஓகே. ஷோ, டேய் தம்பி, இங்க வாடா. என்ன வேணும்? கருப்பு சட்டை கமல் எங்கடா இருப்பான்? அந்த திருட்டு மாமாவா 2-3 நாள் ஆளே காணுமே. எங்கடா போயிருப்பான்? தெரியலையே. வேற யார் இருக்காங்களாடா? அவன் தம்பி இருக்கிறான், எங்க ஸ்கூல்ல தான் படிக்கான். நான் நாளைக்கு வரேன், ஸ்கூலுக்கு வரேன். காட்டுறியா? எங்கடா அவன்? கடைசி ஒருத்தரும் அவன் தான் கருப்பு சட்டை கமல் தம்பி. அவனை பாத்துக்கோங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன்.
சரி, உனக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். சரி சரி, உனக்கு கடைசி பரீட்சை எப்போ? அதுவா அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம். அடுத்த வாரமா? நல்லா படிக்கணும் சரியா? அண்ணனாலதான் நல்லா படிக்க முடியல, நீயாவது நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். அதுக்காக இந்த அண்ணன் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? இந்த பெட்டிக்குள்ள நம்ம கஷ்டத்தை போக்குற மருந்து இருக்கு. இந்த பெட்டி அழகா இருக்கு, நான் லேட் எடுத்துக்கிடட்டுமா? எடுத்துக்கோ. இந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லாமே உனக்கு தான், வச்சு விளையாடு சரியா? யாரோ வராங்க. சரி சரி, உங்க பாசங்க அவர் டீ குடிக்க போயிருக்காரு. எத்தனை டைம் தான் உங்க பாஸ் டீ குடிக்க போவாரு? சரி, நீ அவரை கூட்டு வா, அது வரைக்கும் நான் சமாளிக்கிறேன். ஓகே தர. யாரு? என்ன வேணும்? இங்க கருப்பு சட்டை கமல்லாம் யாரு? நான் தான். என்ன விஷயம்? ஒரு புதையல் ஒண்ணு காணாம போயிடுச்சு, அதை நீதான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதை எடுத்திருந்தா மரியாதையா கொடுத்துரு. என்னோட இடத்துக்கு வந்து என்னையே திருடன் சொல்லுவியா? எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு. நீ களவாணி பேன்னு நான் சொல்லல, அது அந்த ஊரே சொல்லுது நீ ஒரு பெரிய திருடன்னு. ஆமா, இந்த ஊர்ல உள்ள அமுட்டு பேரும் யோக்கியன் என்ன திருடன் சொல்றதுக்கு. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு டைம் இல்ல. அந்த பெட்டி உங்ககிட்ட இருந்தா மரியாதையா கொடுத்துரு. ஆமா, அந்த பெட்டி என்கிட்ட தான் இருக்கு. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ மூடிட்டு கிளம்பு. புரியாம பேசாத, அதனால உன் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். இப்ப என் உயிருக்கு ஆபத்து, உன் உயிருக்கு தான் ஆபத்து. சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? கோமைன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அதில் என்ன உனக்கு பிரச்சனை? நான் லவ் பண்ணதை பொண்ணு இன்னொருத்தன் லவ் பண்ணதேன். அவனோடய நீங்கள் அடித்து மிரட்டணும். தலை, சின்ன பசங்க தலை, இவங்ககிட்ட இந்த டீல வச்சுக்கலாமா? தலை, அவன் பேச்சை கேட்காதீங்க. இந்த டீல முடிச்சாதான் நமக்கு அடுத்த டீயே சொல்ல முடியும். சரி, உங்கள் டீலை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னோட பேமெண்ட் 200 நீங்கள் இப்போ கொடுத்தே ஆகணும். 200 இல்லை, 2 ரூபா அட்வான்ஸ், மிச்சத்தை வேலை முடிஞ்சோன்னு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தனியா வரியா? அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது, வேற ஆளை பார்த்துக்கோ. தனியா வரியானா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு அர்த்தம். ஓ, என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அந்த நகைக்கு உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சரி, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுனால எனக்கு என்ன லாபம்? நகையை வித்து வர பணத்துல 50% உனக்கு தந்துடுறேன். நீ சொல்கிறத பார்த்தா பிரச்சனை பெருசாக இருக்கும் போல இருக்கு. 50%லாம் எனக்கு பத்தாது, 50% எனக்கு வேணும். சரி, நீ கேட்ட 50% தரேன். ஓகே, டீல். போதும் போதும், நிறுத்துங்கடா, செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போறான். இனிமேல் பெட்டி வேணும், அது வேணும், இது வேணும், இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் கொன்னு புதைச்சிருவேன். இனிமேல் பெட்டி வேணும், அது வேணும், இது வேணும், இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் கொன்னு புதைச்சிருவேன். அப்புறம் என்ன, வந்த பிரச்சனை வேற வாசப்படியோட போச்சு. என் பங்கை பிரித்து கொடுத்தேன்னா குற்றாலத்தில் போய் ஒரு குளியலை போட்டு சாரல் பார் வேற போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா யோசிக்கிற?
அந்த மொபைல் கடைக்காரன் திரும்ப வந்துடுவான்னு யோசிக்கிறியா? அவனை நான் குத்துல அவன் எந்திரிக்க 30 நாள் ஆகும். ஏன்னு கேளு, ஏன்னா குத்துன ஆள் அப்படி. உனக்கு உன் பிரச்சனை, எனக்கு தம்பியை ஸ்கூலுக்கு கூப்பிட போனவன் இன்னும் வரலைங்கிறது பிரச்சனை. எப்போ ஒரு நேரம் வந்துடுவாங்க, ஆனால் இன்னும் வரல. என்ன ஆச்சுன்னே தெரில. இந்த வண்டாம்பாடா என் கரிஞ்சு இருத்த. என்ன அவன் மட்டும் வரான், தம்பியை காணும். தலை, உங்கள் தம்பியை ஸ்கூலில் தேடி பார்த்தேன், அங்கேயும் ஆள் இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே ஆள் இல்லை தலை. நான் நினச்சேன் அவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நினச்சேன் அவனாக தான் இருக்கும். அவன் தான் எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. அவனாக தான் இருக்கும். அவன் தான் தம்பி தனியாக அனுப்பக்கூடாது, பிரச்சனையா தப்பு பண்ணிட்டேன். குற்றாலம் போக முடியாது போல இருக்க. அவனாக தான் இருக்கும். அவன் தான். ஹலோ, என் தம்பியை மட்டும் ஒன்றும் பண்ணிடாத. நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். பரவாயில்லையா, என்னன்னு சொல்லாமலே விஷயத்துக்கு வந்துட்ட. சரி என்னதான் வேணும்? என் தம்பியை மட்டும் ஒன்றும் பண்ணிடாத. என்ன வேணுமா? எல்லாமே தான்டா வேணும். எல்லாமே வா, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு என்னதான் மிஞ்சும்? ஃபர்ஸ்ட் ஒரு டீலுக்கு வா. ஏய், அதுல உள்ள பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் கொடுத்துரு, இல்ல நடக்கதே வேற பாத்துக்க. சரி, எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து தரேன். ஓகே, எடுத்துட்டு நேரா பெரிய பாலத்துக்கு கீழே வந்துரு. அப்புறம் நீ வர வேண்டாம், என் மூக்குல ஒருத்தன் குத்துனால அவனை வர சொல்லு, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து விடுதேன். ஆனால் என் தம்பியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? இந்த பெட்டி அழகா இருக்கு, நான் லேண்ட் எடுத்துக்கோ. இந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லாமே உனக்கு தான். வச்சு விளையாடு. இந்த பிடி, அந்த பெரிய பாலத்துக்கு கீழே அந்த போன் கடைக்காரன் இருப்பான். அவங்ககிட்ட இதை கொடுத்துட்டு என் தம்பியை கூட்டுவா. என்ன கமலு, இப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு என்னதான் மிஞ்சும்? எங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? உனக்கு தேவையானது எல்லாம் உனக்கு கிடைக்கும். இப்போ என் தம்பி உயிரோட மட்டும் விளையாடாத. ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை செய், சரியா? இந்தா எப்படி? சரி பாடா. டேய் கமலு, உனக்கு தேவை உன் தம்பி, எனக்கு தேவை அந்த பெட்டி. இதை கொடுத்துட்டு உன் தம்பியை கூப்பிட்டு வந்துடுவேன். ஆனா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர மாட்டேன், என் இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். என் பங்கை கொடுத்துட்டு உன் தம்பியை கூப்பிட்டு போய்க்கோ. தல, பெட்டி நம்ம கிட்ட தானே இருக்கு, நகையை மட்டும் தானே கொடுக்க போறோம். நம்ம அந்த பெட்டியை வித்தே பழச்சிக்கலாமே, என்ன சொல்றீங்க தல? நான் சொன்னது சரிதானே தல? சாவு அடிச்சிருவேன், மூடிட்டு வா. ஹலோ, என்னடி வேணும் உனக்கு? யோ, பெட்டி கிடைச்சதா இல்லையா? இங்க பாரு, உயிரோட இருக்கணும்னா அந்த பெட்டிக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோ. பனையேறி பதம் பார்த்தது நானு, நோகாம நொங்கு திங்கிறது நீயோ? இந்த பாரியா, எனக்கு அந்த பெட்டியில பங்கு கிடைச்சே ஆகணும், இல்ல நடக்கிறதே வேற. சரி, பெட்டி இன்னும் கைக்கு வரல, வந்து வீட்டுக்கு வரேன். அப்படி வா வலிக்கு. இங்க பாரியா, அவன் இப்ப வருவான். நான் அவனை அந்த பக்கமா கூட்டு போறேன். நீ அந்த பக்கமா வந்து இந்தா சரியான நேரம் பார்த்து அவனை குத்திரு. குத்தனுமா அவனை? என்னையா பண்ற? இல்ல, குத்தி பார்த்தேன். விளங்கி போச்சு. போயா போ, சொன்னதை செய் போ. நீ கேட்டானாக என்னடா
நகை மட்டும்தான் இருக்கு, பெட்டி எங்கடா? தலை கோமணத்தையாச்சும் விட்டு வை தலை. கோமணம் வேணுமா? இந்தா எடுத்துக்கோ. சீ சீ சீ, அந்த இலை வச்சு நான் என்ன பண்றது? இந்தா கூட்டு போ. வாடா. அடிச்சானடா உன்னையா? அடிக்கல. ஓய் வாங்க தல. இவனை பிடிச்ச அந்த மரத்துல கட்டி போடுங்கடா. எக்காரணத்தை கொண்டு அவன் வாயில இருந்து அதை எடுத்துடாதீங்கடா. அது இருக்கட்டும் தல, கொரோனா முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுது, என்ன தல இன்னும் மாஸ்க் போட்டு அலையறீங்க? என்னத்துல வெத்தம்? ஏய் நில்லு, ஒரு நிமிஷம் இங்க வா. இவன் வேற எதுக்கு கூடுதான்னு தெரியலையே. உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? எதுக்கு? இதுக்கு தான். நீ சிரிச்சது போதும், வாய் மூடியே இருக்கட்டும். டேய் குமாரு, அவனை பிடிச்சு கெட்டி போடு. மாறி நீ ஏன் கூட வா, நம்ம அவனை ஃபாலோ பண்ணி அவன்கிட்ட இருந்து நம்ம பங்க வாங்கணும். ஓகே தல. ஹலோ, நான் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன், சீக்கிரம் வா. என்னடி வேணும் உனக்கு? அதான் அன்னைக்கே சொன்னல, புதையலுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? இதுல இருந்து விலை இருக்க மாட்டியா? என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு இருக்க? என்னடி அர்த்தம்? இத பாரு, எனக்கு தேவை என் பங்கு. ஒழுங்கா அதை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு, இல்லனா நடக்கிறதே வேற. பங்கா? என்ன மைத்துக்கிடி கொடுக்கணும் பங்கு? ஏய், கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்தது நானே, எனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்ப? ஓ பங்கா? அதுக்கு என்ன, மொத்தமாவே வச்சுக்கோ. அதை அனுபவிக்கத்தான் நீ இருக்க மாட்டியே. அந்த கன்னி தேவதை உன்னை கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவாளே. சாவுடா சாவு. உதயிலையும் ஆட்டிய போட்டேன், பொண்டாட்டி ஆட்டிய போட்டா சாவு. நட இவ்வளவு குத்தி மரமா இருந்துச்சு. அவன குத்தியா? அவன குத்தியா? எங்கேயோ குத்திக்கிட்டு இருக்க. யோ இதுக்கு மேல அந்த புதையல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது உன்னோட உயிரையே குடிச்சிடும். அது எங்க இருந்துச்சோ அங்கேயே வச்சிரு, அதான் உனக்கு நல்லது.
முடியலை. ஒழுங்கு மரியாதையா நகையை கொடுத்துரு. நகையை கொடுத்தனா உன் உசுராவது மிஞ்சும், இல்லைனா அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ஏய், அதில் உள்ள பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியல. எடுத்த இடத்துல வச்சாதான் நீயும் உயிர் வாழ முடியும், நானும் உயிர் வாழ முடியும். மரியாதை இதை மறந்துட்டு போயிரு, அதான் எல்லாத்துக்கும் நல்லது. சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டு இருக்க. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? ஒரு சொல்ல கேட்க மாட்டியா? அது எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது இருந்தா தான் என் தம்பியை எனக்கு. Hey! Hey!
எந்த புதையல் எங்க அப்பனை கொன்னுச்சோ அதை அடைஞ்சே தீருவேன் மொத்தமா. சரிங்க சாமி, நீங்க ஆட்டுக்கு அவனை புதையில தனியா எடுக்க விட்டீங்க. அவன் மொத்தமா ஆட்டைய போட்டானா நாம ரெண்டே கடையில் நக்கிட்டு தான். எலிய சிக்க வைக்கணும்னா பொறி வச்சுதான் ஆகணும். கன்னி தேவதோட கண்ணை கட்டினது சித்திரை 1 பௌர்ணமி கிடையாது, சித்திரை 14 அம்மாவாசடா. அந்த சிரிக்குமோ என்ன ஏமாத்த பண்றா? என்ன பண்ற பாரு அவளை. ஒரு நிமிஷம், சரி நீ கிளம்பு. இதுக்கு மேல அந்த புதையல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது உன்னோட உயிரையே குடிச்சிடும். அது எங்க இருந்துச்சோ அங்கேயே வச்சிரு, அதான் உனக்கு நல்லது. பாஸ் அவனை அடிச்சு அதை புட்டிங்கிட்டு வாங்க. இப்போ நம்ம அவனை போய் அடிச்சோம்னா நம்ம குற்றாலத்தில் போய் குளிக்க முடியாது. நம்மளை குற்றாலத்தில் கொண்டு போய் கரைச்சிருவாங்க. தேவையா பாஸ்? இப்போ நம்ம என்னதான் பண்றது? நம்ம 2 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம்ல. ஆமா, அந்த கோமதி லவ் மேட்ரு. வா, அந்த கோமதி மேட்ரை முடிச்சு வைப்போம். ஓகே தல.